முத்துக்குமார் அவர்களே, ரமேஷ் அவர்களே, மாநில இளைஞரணி செயலாளர் தோழர் ரமேஷ் அவர்களே, கோபிநாத் அவர்களே, இணை செயலாளர் தம்பி கார்த்திகேயன் அவர்களே, மேற்கு மண்டல செயலாளர் தம்பி செந்தில்குமார் அவர்களே, தென்மண்டல செயலாளர் ஆற்றல்மிகு கோணகுலமான திருக்குமரன் அவர்களே, தம்பி மகாலிங்கம் அவர்களே, மேற்கு மண்டல மகளிர் செயலாளர் சகோதரி லட்சுமி அவர்களே, தென்மண்டல மகளிர் செயலாளர் சகோதரி பானுமதி அவர்களே, ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் ஐயா கந்தசாமி அவர்களே, அரசு ஊழியர் சங்கத்தினுடைய செயலாளர் ஐயா முருகன் அவர்களே, இறுதியில் நன்றியுரை ஆற்றப்பட்டிருக்கிற நம்முடைய மாவட்ட தலைவர் தம்பி ரமேஷ் அவர்களே, தோழர்களே, பெரியவர்களே, ஆகஸ்ட் 20 என்பது அருந்ததியர் மக்களுடைய வாழ்வில் பொன் எழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட வேண்டிய நாள். சரியாக 1717 கர்லின் ஹெர்லிஸ் என்பவர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். புலித்தேவன் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு அணி கர்லின் ஹெர்லிஸை எதிர்த்து போராடியது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. சூரியன் அஸ்தமிக்காத ஒரு அரசு என்று சொல்வார்கள். அமெரிக்காவின் பகல் என்றால் இந்தியாவில் அது இரவாகும். இந்தியாவில் இரவு என்றால் அமெரிக்காவின் பகல் இருக்கும். பிரிட்டிஷ் அரசு என்பது அமெரிக்காவில் இருக்கும், இந்தியாவில் இருக்கும். எனவேதான் அந்த அரசை சூரியன் அஸ்தமிக்காத அரசு என்று சொல்வார்கள். அதுபோன்ற உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் ஏறக்குறைய 80% நிலப்பரப்புகளை பிரிட்டிஷ் அரசு தன் கையில் வைத்திருந்தது. அந்த அரசுடைய நிறுவனமாக தான் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சிற்றரசுகளிடத்திலும் பேரரசர்களிடத்திலும் வரியை கட்டாயம் தர வேண்டும் என்று போராடினார்கள். பலர் மண்டியிட்டார்கள், சிலர் எதிர்த்து போராட்டார்கள். அப்படி எதிர்த்து போரிட்ட தளபதிகளில் ஒருவர் புலித்தேவன் அவர்கள். அவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக, அவருடைய படைகளில் தவிர்க்க முடியாதவராக, ஒரு மாமன்னராக விளங்கியவர் தான் மாமன்னர் கொண்டிகரனார் அவர்கள். 1717 கிழக்கிந்திய கம்பெனி படைகள் போராட்டத்தை நடத்துகிறது. ஏறக்குறைய 2000 பேர் புலித்தேவனுடைய படைகளையும் கொண்டிகரனாருடைய படைகளையும் மிக எளிதிலே வென்றுவிடலாம், அதற்கு தன்னிடத்தில் வீரங்கி படை இருக்கிறது என்ற ஆணவத்தோடு கிழக்கிந்திய கம்பெனி படைகள் நெல்லை சீமையை, சங்கரங்கோயில் இருக்கக்கூடிய நெற்கட்டான் சபைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு அணிவகுப்பை நடத்தினார்கள். அப்படி நடத்திய போது அவர்களை எதிர்த்து ஒற்றை நபராக களத்துக்கு சென்று போராடி தமிழ் மண்ணிற்காக உயிர் வைத்த தலைவர் கொண்டிகரனார் என்பதை தமிழ் சமூகம் அவர்கள் எழுதி நடத்த இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் எல்லாம் அருந்ததிகள், வந்தேரிகள், தெலுங்கர்கள், இவருக்கும் இந்த மண்ணுக்கும் சொந்தமில்லை என்று சொல்லலாம். ஆனால் 1717 என்பது வேறு, 2025 என்பது வேறு. 17 இந்த மண்ணிற்காக உயிர் விட்ட தலைவர் மாமன்னர் கொண்டிகரனார் என்பதை இந்த சூழலில் தான் இன்றைக்கு வரலாறுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த மண்ணுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் சுதந்திரத்தை பற்றி பேசாத போது, மற்றவர்கள் எல்லாம் நிலக்கலர்களாக வாழ்ந்த போது, இந்த மண்ணினுடைய அனைத்து மக்களும் விடுதலை பெற வேண்டும் என்ற சுதந்திரத்திற்காக தன் உயிரை கொடுத்து போராடிய தலைவர் மாமன்னர் கொண்டிகரனார். பனைமரத்தில் மெஷின் வைத்து ஏற்றுவதை போல ஏறி இன்றைக்கு சீமான் போன்றவர்கள்லாம் மிக சாதாரணமாக பேசி சென்று விடுவார்கள். இன்றைக்கு இந்த நூலுடைய அறிமுகத்தினுடைய தேவை, முதல் தலைமுறையாக அருந்ததியர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்கிறார்கள். நான் அருந்ததியர் என்பதற்காக மட்டும் பேசவில்லை. சாதி ஒழிப்பு என்பது ஒரு பிரதானமான உன்னதமான ஒரு கோட்பாட்டை அடித்தளமாக கொண்டு இயக்குகிற கட்சி திராவிட தமிழர் கட்சி. தமிழ் தேசிய ஆற்றலை, பெரியாரின் பகுத்தறிவை, புரட்சியாளர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டோருக்கு எதிரான போராட்ட உணர்வை தனக்குள்ளே வளர்த்துக் கொண்டு விளிம்பு நிலையில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் போராடுகிற இயக்கமாக
திராவிட தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே சாதிய கட்டமைப்பை உடைத்தல் என்றால் சாதியத்தினுடைய கடைசி வேறாக இருக்கிற அனைத்து சமூகங்களையும் தன் தோல் மீது போட்டு சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அருந்ததியர் தோலை ஆக்கினால் அருந்ததியர் தோளிலே அமர்ந்திருக்கிற மற்ற எல்லா சாதிகளும் கீழே வரும். எனவேதான் இங்கிருந்து பணிகளை தொடங்குகிறோம். அப்படி தொடங்குகிற பொழுது முதல் தலைமுறையாக பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்கிற சமூகமாக அருந்ததியர் சமூகம் இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு ராஜகோபால் போன்றவர்களெல்லாம் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை நவீன வடிவாக மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். நாமெல்லாம் பேசலாம், இன்றைக்கு உந்திவர நாடு வரலாறு பற்றி பேசணும், தெருக்கள் எல்லாம் முழக்கமிடணும், கொண்டாடணும். அந்த நேரத்தில் கல்வியை பற்றி பேச வேண்டுமா என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். நிச்சயம் கல்வியை பற்றி மட்டும்தான் பேசும். அதனுடைய தேவை இன்றைக்கு இருக்கிறது. சிவராஜ் முகமது மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார். பால்மரவாரன் பேசுகிற பொழுது ஒரு நீண்ட போராட்டம், கல்விக்கு இந்த மண்ணுக்கும் நமக்கான மறுக்கப்பட்ட செய்தி, யாரால் பெற்று வந்தது, யார் போராடினார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்முடைய பால்மரவாரன் பேசினார். அதற்கு முத்தாய்ப்பு வைத்ததை போல சிவராஜ் பூபதி பேசினார். இந்த கல்விக் கொள்கை என்பது தனியார் மையத்தை ஊக்குவிக்கிற கல்வி, நம்முடைய கல்வியை எட்டாக்கணியாக கொண்டு போய் நிற்கிற கல்வி. நாம் பேசும் அனைத்து விதமான நுழைவுத் தேர்வுகளும் வேண்டாம் என்பதுதான் திராவிட தமிழர் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு. அது எந்த நுழைவுத் தேர்வு என்றாலும் சரி, நுழைவுத் தேர்வே தேவையில்லை என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் நீட் என்கிற ஒரு அசுரத்தை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி ஒட்டுமொத்தமாக பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகம் மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுடைய மருத்துவ கனவை சிதைத்த அரசு மோடி அரசு. அந்த அரசுதான் இந்த மதயானை என்கிற புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்ததை அமலப்படுத்தி இருக்கிறார் அன்பில் மகேசன். அன்பில் மகேசனுடைய ஊடகங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவர் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். எனக்கு பெண் பிள்ளைகள் இல்லை, எனக்கு 2 பசங்க தான் இருக்காங்க, பெண் பிள்ளைகள் இல்லை. நான் இந்த மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சராக மாறிய பின்பு நான் என் மனைவியிடம் சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் குழந்தைகளும் நம்முடைய பிள்ளைகள் தான் என்ற எண்ணத்தோடு இந்த புத்தகத்தை எழுதினோம். அது தாயகத்தோடு இந்த புத்தகம் பார்க்கப்படுகிற செய்தி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கல்வி போய் சேர வேண்டும். அதற்கு தடையாக ஒன்றிய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை 2016 2017 வருகிற பொழுது முதலில் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இயக்கம் நடத்தி மிகப்பெரிய அளவிலான ஒரு கருத்தரங்கத்தை தஞ்சை மண்ணில் நடத்தி இயக்கம் திராவிட தமிழர் கட்சி. அப்பொழுது அது பேசப்படுகிற செய்தியாக கூட மாறவில்லை. ஆனால் அதனுடைய ஆபத்தை அப்போதே நாம் உணர்ந்திருந்தோம். தஞ்சையிலே மிகப்பெரிய அளவிலான ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி புதிய கல்விக் கொள்கை மக்களுக்கு எந்த அளவு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெளிவுபடுத்தும். இதில் கல்விக் கொள்கையை சொல்கிறார்கள். 3வது 5 வரை நுழைவுத் தேர்வு, 3வது வயது குழந்தையை பொது நுழைவுத் தேர்வு எழுத வைப்பது. 10ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு கூட இன்றைக்கு பல சிரமங்கள் ஏற்படும். பப்ளிக் எக்ஸாம்னா பயப்படும். ஆனால் 3ஆம் 5ஆம் வகுப்பு வரை ஒரு பொது நுழைவுத் தேர்வை நடத்துவது, 5 8ஆம் வகுப்பு வரை ஒரு பொது நுழைவுத் தேர்வு நடத்துவது, 8 12 வரை ஒரு பொது நுழைவுத் தேர்வை நடத்துவது என்பது 3 வகையான கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகளின் மதிப்பெண் அடிப்படையில் வெற்றி பெறுகிற மாணவர்கள் மட்டும் அடுத்தடுத்து போக முடியும். ஒருவேளை 3வது 5வது படிக்கிற மாணவன் 5ஆம் வகுப்புடைய தோல்வி அடைந்தால் 6ஆம் வகுப்புக்கு போக முடியாது. 8ல தோல்வி அடைந்தால் 9ஆம் வகுப்புக்கு போக முடியாது. ஆக 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு எழுதுகிற அளவிற்கு நம்முடைய குழந்தைகளுடைய மனநிலை இருக்கிறதா என்பதை பார்க்கணும். அதை வலியுறுத்துகிற கல்விக் கொள்கையாக புதிய கல்விக் கொள்கை. 2வது தந்தை செய்கிற தொழிலை தாமையும் கட்டாயம் செய்ய வேண்டும். ஒரு பஞ்சாயத்து தலைவருடைய மகன் பஞ்சாயத்தில் போய் பஞ்சாயத்து தலைவர் வேலை மதியம் செய்யலாம். அந்த பஞ்சாயத்து தூய்மை பணி செய்கிறவருடைய மகன் மதியம் போய் அதே பஞ்சாயத்தில் தூய்மை பணி செய்ய வேண்டும். அதுதான் தொழிற்கல்வி என்று சொல்லுகிற கல்வியாக புதிய கல்விக் கொள்கை இருக்கிறது. கூடுதலாக ஒட்டுமொத்த கல்வி நிலையத்தில் கார்ப்பரேட் மயமாகிற காவி மயமாகிற வேலையை இந்த புதிய கல்விக் கொள்கையை மோடி அமித்ஷாவும் கூட்டு சேர்ந்து ஸ்மிருதி இராணி என்கிற முன்னாள் கல்வி அமைச்சர் மூலம் செஞ்சிருக்காங்க. ஸ்மிருதி இராணி என்பது 8ஆம் வகுப்பு கூட படிக்காதவர் இந்தியாவுடைய உயர்கல்வியை நிர்ணயிக்கிற பொறுப்பை அந்த அவையை கொடுக்கிறார். அது அனைத்து கல்விகளுக்கும் நுழைவுத் தேர்வை பரிந்துரை செய்கிறது.
நீட்டால் ஏற்பட்ட பாதிப்பு இன்றைக்கு என்ன? முதல்ல 1100 மதிப்பெண் எடுத்தால் யார் வேண்டும் என்றாலும் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும். இன்றைக்கு அப்படி அல்ல. 600 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் சரி, 1000 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் சரி, நீட் நுழைவுத் தேர்வில் எழுதி வெற்றிவிட்டால் மட்டும்தான் நாம் உடனே மருத்துவராக முடியும். நீட் என்பது அவ்வளவு சாதாரணமா இல்லை. குறைந்தது 3 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதணும். அந்த 3 ஆண்டுகளும் பயிற்சி மையத்திற்கு போகணும். பயிற்சி மையத்திற்கு போய் 3 ஆண்டுகள் படித்து 4வது ஆண்டு நீங்கள் தேர்வு எழுதினால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதை ஒழிய உறுதி செய்யப்படுகிற வெற்றி வாய்ப்பெல்லாம். அப்ப இந்த நீட்டுக்கு போன்ற நுழைவுத் தேர்வு யாருக்காக பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மதிப்பெண் மட்டுமே நம்பி படிக்கிற நம்மை போன்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. ஏதோ கல்விக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறதா என்றால் மருத்துவ சேவைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். நம்முடைய தங்கை அனிதா அவர்களுடைய கடைசி வாக்குமூலம். அனிதா அவர்களை நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் வழக்கு பதிவு செய்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கேட்கிறீர்களே, அப்பொழுது அடம் பிடிச்சு அந்த மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டிய படிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிற பொழுது அனிதா அவர்கள் சொன்னார்கள், நான் என் சொந்த ஊருக்கு போய் இலவசமாக என்னுடைய மக்களுக்கு மருத்துவ சேவை செய்கிறேன். என் சொந்த ஊருக்கு சென்று இலவசமாக என்னுடைய மக்களுக்கு நான் மருத்துவ செய்யணும், அதற்காக தான் மருத்துவ படிப்பை நான் தேர்வு செய்தேன் சொன்னார். நீட் இன்றைக்கு எந்த நிலையை மாற்றி இருக்கிறது என்றால், நீட்டால் படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக பெரும்பாலும் இல்லை. எழுதுகிற நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். தாலியாவுக்கு சொல்லுவான், காதல் போட்டிருக்கிறதாவுக்கு சொல்லுவான், வளையலாவுக்கு சொல்லுவான், வாட்சி, கால்குலேட்டர், கம்ப்யூட்டர் என்னென்னலாம் இருக்க வாய்ப்பு இருந்தா தாலியும் கூட சில இடங்களுக்கு எடுத்து சொல்றான். அத்தனை கடினமான ஒரு தேர்வாகும் நீட் நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிறது. ஆனால் வட இந்திய மாநிலங்களில் புத்தகத்தை கொடுத்து படின்னு சொல்றான், எழுதுன்னு சொல்றான். ஆக மருத்துவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை விட குறைவான எண்ணிக்கை வடநாட்டுக்காரர்கள் இங்கே அதிகமாக படிக்கிற வாய்ப்பு ஏற்பட்டு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக மாறுகிற பொழுது என்னவாகும் என்றால், பொது மருத்துவத்தை நம்பி இருக்கிற நம்மை போன்ற ஏழை எளிய மக்கள் மருத்துவத்தை கை கொள்வதை தவிர வேறு வழி. இன்னைக்கு 100 ரூபாய் ஒரு கிளினிக்ல போய் பார்த்தோம்னா, இந்த நீட் தேர்வு தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கிற பொழுது அந்த கன்சல்டன்சி ஃபீஸ் என்ற சொல்ற அந்த 100 ரூபாய் 1000 ரூபாய்க்கு போயிருக்கும். பொது மருத்துவம் கேள்விக்குள்ளாம். எனவே மருத்துவம் சார்ந்த ஒரு மாணவன் பிரச்சனையாக மட்டுமில்லாமல் பொது மருத்துவம் சார்ந்த பொது சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகளாகவும் இருக்கிறது. இதை வலியுறுத்துகிற கல்விக் கொள்கையாக மோடியினுடைய இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதி கல்விக் கொள்கையினுடைய பல்வேறு விதமான தீமைகளை எடுத்து காட்டினார். எனவே இந்த கல்விக் கொள்கையை தான் மோடி அரசு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று துணிக்கிறது. அதை எதிர்த்துதான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாநில அளவிலான ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். அதை ஏற்றுக்கலாம் மாட்டோம்னு சொல்றாங்க. இந்த சூழலில் தான் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு மோடியினுடைய அரசை எதிர்த்து போராட வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறதாக நாம் உணர்வோம். ஏன்னு கேட்டால், சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் அந்த மக்களை பிளவுபடுத்தி அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பல்வேறு இனக்குழுக்களாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் மரபை பண்பாடை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வை தூண்டி அதற்காக பல கோடி ரூபாயை செலவு செய்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான சாதிய கலவரங்களை உருவாக்குவதற்கு பாஜக சங்பரிவார் கும்பல்கள் தயாராக இருக்கிறார். அவர்கள் சொல்கிற செய்தி மரபை காப்பாற்ற வேண்டும். மரபு என்றால் என்ன? சூத்திரனுக்கு எதை வேண்டும் என்றால் கல்வியை கொடுக்காதே என்பது மரபு. பட்டியல் சாதியை சார்ந்தவன் படிக்க கூடாது என்பது மரபு. நம்முடைய பெண்கள் முறையாக ஆடை அணியக்கூடாது என்பது மரபு. சூத்திரனுக்கு எதை வேண்டும் என்றாலும் கல்வியை கொடுக்காது என்று சொல்வது மரபு. இன்றைக்கு கூட வடநாட்டில் குதிரையில் ஏறி புதிதாக திருமணம் செய்கிற ஒருவன் சென்றால் கொலை செய்யப்படுகிற நிகழ்வு இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கல்லூரிக்கு போகிற பெண்கள் சைக்கிளில் சென்றால் பாலியல் வன்முறை உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிற நிகழ்வு வடநாட்டில் நடக்கிறது. பசுவின் பெயரால் நாம் தினசரி நம்முடைய உணவாக இருக்கிற பசுவை வைத்திருந்ததாக பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஏராளமான இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான அத்துமீறி படுகொலை நடந்திருக்கிறது. இவையெல்லாம் தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று பாஜக சங்பரிவார் கும்பல் நினைக்கிறது. நடுங்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய இளைஞர்களை, நம்முடைய மாணவர்களை, நம்முடைய தங்கைமார்களை
பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிற காரணத்தினால்தான் தொடர்ந்து கருத்தரங்குகளை நடத்தி மக்களை கற்பிக்கிற ஒரு வழியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நான் பல பேர் இன்றைக்கு கிளம்பிட்டான். விஜய் கூட இன்றைக்கு நாளைக்கு மதுரையில் மாநாடு வைக்க போகிறார். திருநெல்வேலியிலிருந்து நம்ம பகுதியிலிருந்து 6 வாகனம் போவதாக கூட பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார். யாருக்கு இருந்தாலும் இந்த நாட்டில் ஆடலாம், அது எந்த தவறும் இல்லை. ஆனால் நமக்கான அரசியலை முன்வைத்திருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்கணும். சாதி ஒழிப்பு தளத்தில் அவர்கள் கடந்த காலத்தில் செய்த பணி அது பெரியாருடைய வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக விடுதலைக்காக போராடிய தலைவர். அதற்கு பின்னால் அந்த தலைவருடைய கருத்துக்களை நெஞ்சில் ஏற்றிக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான கருப்பு சட்டை தோழர்கள், தன்னுடைய உழைப்பையே வியர்வையாக மாற்றிய சிவப்பு சட்டை தோழர்கள், இவர்கள் தான் இந்த சமூக மாற்றத்திற்காக பயன்பட்ட தோழர்கள், பயன்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள். ஆனால் புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் போன்றவர்கள் தான் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய நிலைப்பாட்டை கடந்த காலங்களில் அறிவித்திருக்கிறார்களா அல்லது இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறார்களா என்றால் ஒரு அமைதியான சூழல் இருக்கிறது. அவருடைய நிகழ்வுக்கும் நம்முடைய பகுதியிலிருந்து ஏறக்கூடிய 6 வாகனங்கள் ஒரு பகுதியில் இருந்து மட்டும் போகும். அப்ப 10 பகுதியில் இருந்தா 60 வாகனம், 100 பகுதியில் இருந்தா 600 வாகனம். நிச்சயமாக நாளைக்கு மதுரையில் மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டுவாங்க. ஆனால் சாதி ஆணவ கொலைகள் தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பொறுத்தவரை உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தொடர்ந்து பேசுகிறோம். கவின் படுகொலை செய்யப்படுகிறார். குறைந்தபட்சம் தென் மாவட்டங்களில் நடைபெறுகிற படுகொலைகளாவது படுகொலை என்கிற பதிவையாவது செய்ய முடிகிறது. மேற்கு மாவட்டங்களில் அந்த பதிவை கூட நம்மால் இன்றைக்கு வரைக்கும் செய்ய முடியவில்லை. தற்கொலைகளாக மாற்றப்படுகிறது, விபத்தாக மாற்றப்படுகிறது. சமீபத்தில் கூட தாராபுரத்தில் முருகன் என்பவர் கொலை செய்யப்படுகிறார். கையில் 2 கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, பிணம் மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரத்தை கேட்டால் அவன் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்கிறார். கை கட்டப்பட்டு கால் கட்டப்பட்டு மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஏன் செத்து விட்டான் என்று கேட்டால் அவன் தற்கொலை செய்து விட்டான், இதை நம்பிதான் ஆக வேண்டும் என்று வருவீர்கள் என்று சொல்கிறார். சாதிகளுக்கு திருமணம் செய்வதற்காக பல பேர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அத்தனை பேருடைய கொலைகளும் தற்கொலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது, விபத்துகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய பணி என்பது நீண்ட நெடிய ஒரு பணியாக இருக்கிற சூழலில் தான் புதிதாக அமைந்து அரசியலை வருகிறவர்கள் தான் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பார்த்துதான் நாம் அவர்கள் பின்னால் நிற்பதா எதிரில் நிற்பதா என்று முடிவு செய்வோம். நாம் ஏன் திமுகவுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு 3 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர், ஒரு மேலவை உறுப்பினர், ஒரு தூய்மை பணியாளர் நல வாரியத்தினுடைய தலைவர், தோல் வாரியத்தினுடைய தலைவர், அப்படி பல்வேறு விதமான திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லாம் அனைத்து மேடையை அமர வைத்து பேசுவதற்கு அடிப்படை காரணம் ஒன்றுதான். திமுக அரசு தான் அறிஞர்களுக்கான பாதுகாப்பு அரணாக இன்றைக்கு வரைக்கும். திவ்யநாதனுக்கு மணிமண்டபம் அமைந்தது திமுக அரசு, பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைந்தது திமுக அரசு, குயிலுக்கு மணிமண்டபம் அமைந்தது திமுக அரசு, அறிஞர்களுடைய அரை நூற்றாண்டு கோரிக்கையான இடஒதுக்கீடு கோரிக்கையை நிறைவேற்றியது திமுக அரசு. உள்ளொதுக்கீடை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு திருமாவளவன் போன்ற தலைவர்கள் எல்லாம் சென்ற போது அதை எதிர்த்து நீதிமன்றத்திலே போராடி நமக்கு ஆதரவாக தீர்ப்பை பெற்றுத் தந்த அரசு திமுக அரசு. எனவே திமுகவை பல பேர் சொல்லலாம், நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க, வேறு யாரை ஆதரிப்பது? திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிற பணிகளில் ஏதாவது ஒரு பணியை எடப்பாடி செய்திருந்தால் பாராட்டி இருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா செஞ்சிருந்தால் பாராட்டி இருக்கலாம், முன்னாள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் செய்திருந்தாலும் பாராட்டி இருக்கலாம். அவர்களெல்லாம் திரும்பி கூட பார்க்காத ஒரு இடத்தை, திரும்பி பார்க்காத ஒரு சமூகத்தை இன்றைக்கு முதல் முறையாக ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி திரும்பி வைத்திருக்கிற இயக்கமாக திமுக இருக்கிறதற்கு அதற்கு காரணம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய பணிகள் என்பது ஒட்டுமொத்தமாக தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்களை அடுத்தது மக்கள் மத்தியில் பேசி ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அவர்களும் எளிதாக அவர்கள் திரும்பி பார்க்க முடியாது. 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பார்ப்பனையத்திற்கு எதிராக, செம்பரிவாத இயக்கங்களுக்கு எதிராக, சாதி ஒழிப்பிற்கு ஆதரவாக புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்தில் செய்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், காவிக் கொள்கையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பெரியாருடைய பார்வை என்ன?
பால்பிரபாகரன் பேசும்போது கூட சொன்னார், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பெரியாருடைய பார்வையில் நம்ம குக்காமல் கஸ்தூரி என்று சொன்னால் அந்த கோரிக்கை அல்ல, அந்த போராட்டத்தின் மீதே நம்ம குக்கம் வருகிறது. ஆனால் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை ஆதரிக்க வேண்டும் என்றால் கட்டாயம் ஆதரித்துதான் ஆக வேண்டும். திராவிட தமிழர் கட்சி 2016 இதே மதுரை தொடங்குகிற பொழுது நம்முடைய அரசியல் நிலைப்பாடு ஒரு நிமிடம் கூட தூய்மை பணியில் நீடிக்க வேண்டாம், வேறு எந்த பணிக்கு வேண்டும் என்றாலும் சொல்லுங்கள், அந்த பணிக்கு நீ போக வேண்டாம், அவனுக்கு நீ பணிகளை கேட்க வேண்டாம், எந்த விதமான நடத்துகளை கேட்காத. எப்போ 2016 2025 அண்ணன் அதிகமான அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் 2016 தூய்மை பணிக்கு யாரும் செல்லக்கூடாது என்று தீர்மானத்தை நிறைவேற்றி அரசியல் நிலைப்பாடு எடுத்தவர். ஆனால் இருப்பவர்கள் என்ன செய்வது கொண்டு இருக்கு, அவர்களுக்கான ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், பாதுகாப்பு அனைத்தையும் வழங்க வேண்டிய பொறுப்பு அவர்களை சுரண்டிய அரசுக்கு இருக்கிறதா இல்லையா, செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? ஆனால் இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கான்ட்ராக்ட் பணியாளர்களை மாற்றியது எடப்பாடி அரசு என்று சொல்லணும். நகராட்சிக்கு நிரந்தர பணியாளர்கள் இருந்தால் பணம் தர மாட்டேன் என்று மறுக்கிற மோடி அரசு சொல்லணும். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாவிட்டால் 2132 கோடி ரூபாயை தரமாட்டேன் என்று இன்றைக்கு வரைக்கும் வைத்திருக்கிற மோடி அரசை அமல்படுத்தணும். எனவே தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை என்பது மோடியினுடைய ஒன்றிய அரசுடைய நடவடிக்கை, அமல்படுத்திய எடப்பாடியினுடைய பிரச்சனை. அதான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த பணியில் இடஒதுக்கீடை அமல்படுத்தணும். சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இன்றைய தேதியில் வேலை செய்து கொண்டிருக்கிற அனைத்து பதவி தொழிலாளர்களையும் அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அப்படி அரசு பணி நிரந்தரம் செய்கிற பொழுது இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்தணும், தொழிலை நவீனமயப்படுத்தணும். இது சாத்தியமாயினால் அரை நொடியில் சாத்தியம். முதலமைச்சர் நினைத்தால் அரை நொடி கூட தேவை. அது எப்படி மாறும் என்று கருதுவதில் ஆதிதிராவிடர் 2 சமூகங்கள் மட்டும் பிரதானமாக செய்யக்கூடிய தொழிலாக இருக்கிறது. அந்த தொழில் இடஒதுக்கீடு அமல்படுத்தினால் நான் 18 பேர் தான் இருக்கு, மீதியெல்லாம் வேற இருக்கும். தலித்துகளை தவிர வேறு நபர்கள் உள்ளே வருகிற பொழுது இயல்பாகவே அந்த தொழில் நவீனமாயிருக்கிறோம். சம்பளத்தை அதிகப்படுத்தி தரணும். யாரும் செய்யாத ஒரு தொழில் ஐஏஎஸ் படிப்பு என்பது அவங்களுக்கு எளிதல்ல. யாரும் தேர்வு எழுதி வெற்றி பெற முடியாத ஒரு தேர்வு, எளிதில் வெற்றி பெற முடியாத தேர்வு ஐஏஎஸ் தேர்வு. அதனால அவருக்கு அவ்வளவு சம்பளம். சுனாமி காலத்தில் செத்துப்போன பணங்களை தடுத்து எடுக்க மறுத்த இந்திய ராணுவம், கோவிட் காலங்களில் மனைவியை கூட கரணத்தோட மறுத்து வயத காலங்களில் பணத்தை கையால் எடுத்து அடக்கம் செய்த தூய்மை பணியாளர்கள், தன்னை அழுக்காக்கிக் கொண்டு ஊரை சுத்தப்படுத்துகிற தூய்மை பணியாளர்கள், நான் எப்படி ஆனாலும் பரவாயில்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும் எந்த அளவிலும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காலை 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு அங்கே நின்று தெருவரை கூட்டிக் கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்கள், இவனுக்கு அதிகமா சம்பளம் தரணுமா இல்லையா? ஐஏஎஸ் அதிக சம்பளம் தரும், அவ்வளவு எளிதில் தேர்ச்சி பெற்ற முடியாது. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்ச ஐஏஎஸ் ஆயிருக்காரு, அதனால அவருக்கு 2 லட்சம் சம்பளம் என்று சொன்னால் யாருமே தூய்மை பணியாளருக்கு வரமாட்டாங்க. நான் போறேன், எனக்கு சம்பளம் தரணுமா இல்லையா அதிகமா? அதான் சென்னையில கேட்டாங்க, சம்பளத்தை உயர்த்தி கொடு. எனவே அரசு பரிசீலிக்க வேண்டும், பொறுப்புகளை எல்லாம் பரிசீலிக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களை தமிழ்நாடு முழுவதும் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். தூய்மை பணியாளர்கள் நியமனத்தில் கட்டாயம் இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்தணும், கடைபிடிக்கணும். தூய்மை பணிக்கு எடுக்கிற அத்தனை தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணிக்கு மட்டுமே வேண்டும். ஐடி கார்டு சானிட்டரி ஒர்க்கர் கையில் வச்சிருப்பாங்க, கடைசியில் டிரைவர் வேலை செஞ்சு சானிட்டரி ஒர்க்கர் ஐடி கார்டு வச்சிருப்பான், வாட்ச்மேன் வேலை செய்வான், ஆர்சி ரெக்கார்டு கிளர்க் வேலை செய்யும். அப்ப என் வேலையும் செஞ்சுட்டு அவங்க வேலையும் சேர்ந்து நான் செய்யணும். எனவே இந்த கோரிக்கையை அரசு கனிவோடு பரிசீலனை செய்தால் தொடர்ந்து நம்ம ஃபேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஏரியா. அறிவியல் சமூக மக்கள் மத்தியில் அதிகமாக வேலை செஞ்சுட்டு தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை குறித்து நீங்கள் என்ன
அண்ணன் அதிகமானவர்களும் அண்ணன் திருமாவர்களும் சுயமரியாதை இடத்திலிருந்து இழிவை ஒழிப்பு என்கிற இடத்திலிருந்து பார்க்கிறார்கள். தவறெல்லாம் கிடையாது, சரியான முடிவு. ஆனால் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கான பணி பாதுகாப்பை தர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என்றுதான் இந்த நேரத்தில் நாம் பேசுகிறோம். அவரும் ஒரு 6 திட்டங்களை அறிவித்து திட்டங்களை ஏற்கனவே இருக்கிறார். சதாசிவன் அவருடைய நீதிமன்ற தீர்ப்புல செத்து போயிட்டா 30 லட்சம் ரூபாய் கொடுக்கலான்றது எதிர்பார்க்கிற ஒண்ணுதானே. அவருடைய வாரிசுகளுக்கு ரிகாபிலிட்டேஷன் மறுவாழ்வுக்கான திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்பது ஏற்கனவே இந்த தீர்ப்புல இருக்க ஒன்றுதானே. எனவே பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்துதல், தொழிலை நவீனப்படுத்துதல் இவைதான் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக அமையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து அந்த பணியை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்ற திராவிட தமிழ் கட்சி சார்பிலே நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போன்று இந்த கல்விக் கொள்கை என்பது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரானது. நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் கோவையில் இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சிபி ராதாகிருஷ்ணன் தான் கோவையில் இருக்கக்கூடிய காலப்பட்டி என்ற கிராமத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான ஒருமுறை சாதிய கும்பலை ஏறிவிட்ட பாஜகவுடைய பிரபலம். 2014 என்று நினைக்கிறேன், வருடம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவின் சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கிறார். நம்முடைய காலப்பட்டி என்கிற ஒரு கிராமம், அந்த பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேள்வி கேட்கிறார். கடந்த 5 ஆண்டுகளுக்காக நீங்க தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே செய்யவில்லையே, எங்கள் பகுதிக்கு ஏன் வந்தீர்கள் கேட்டார். அன்று இரவே அங்கு இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி, பாஜக சண்பரிவார் இந்து முன்னணி கும்பலர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அங்கு இருக்கக்கூடிய அருந்ததி மக்கள் பகுதியின் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் வன்முறையை ஏறிவிட்டவர் சிபி ராதாகிருஷ்ணன். இவர் துணை குடியரசுத் தலைவரானால் யாருக்கு ஆதரவாக இருப்பார்? அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இது இரண்டும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட பதவிகள். அங்க இருக்கிறவருக்கு மதம் கிடையாது, சாதி கிடையாது, ஏழை பணக்காரர் என்று பாகுபாடு காட்டக்கூடாது. இவையெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பாடி என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்ட பதவி. ஆனா இந்த ராதாகிருஷ்ணன் 10 நாளைக்கு 2 மாதத்துக்கு முன்பு கோவையில புத்திமதி சொல்றாரு, வானதி சீனிவாசா நீ நம்ம வேலுமணியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, அவர் கையை பிடிச்சிட்டு போ, அப்படி இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. அப்போ மணிப்பூருடைய இது நாகாலாந்தினுடைய கவர்னர், ஒரு கவர்னர் தேர்தல் யாரோட கூட்டு வைத்துக் கொள்வது, யாரை கையை பிடித்து செல்வது பேசுகிறார். இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக அறிவித்த பின்பு தமிழர் உணர்வு மேலோய் நிற்கிறது. தமிழ்நாட்டிற்கு இதுவரை இல்லாத ஒரு பதவி ஒரு தமிழன் அங்கீகரிக்க வேண்டாமா, அழகு பார்க்க வேண்டாமா? இதே தமிழன் இதே நவீன் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழன் எங்க போனான்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் தமிழனாக என்னை தனி சூழ்நாளை புதைக்கிற பொழுது என்னன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் தமிழனாக என்னை கருவறைக்குள் அனுமதிக்க முடியாத போது இந்த தமிழன் எங்க போனான்னு தெரியல. இன்றைக்கு வரைக்கும் திருவிழை நடக்கக்கூடாது என்கிற கோட்பாடு இருக்கிற பொழுது எங்க போனான்னு தெரியல. இன்றைக்கு திடீர்னு தமிழன், நேற்றுக்கு வரைக்கும் நான் தமிழன் சொல்லிட்டு இருந்தேன், இவன் இந்தின்னு சொன்னான். இன்னைக்கு நான் தமிழன் சொல்றோம். இந்த வடிவேல் படத்துல நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நாங்கள் தான் தமிழர்களா வர வேண்டாமா? இந்த திருட்டு பேர இந்த மண்ணினுடைய மக்களாக இருக்கிற, இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளாக இருக்கிற, இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான உறவை ஏற்படுத்திய, இந்த மண்ணினுடைய சுதந்திர விடுதலைக்கு போராடிய இந்த மக்களுடைய ஒடுக்குமுறை வருகிற பொழுதெல்லாம் எதிர்த்து நின்று களம் காண்கிற நாங்கள் தமிழர்களா? தமிழர்களை கொண்டொழித்த போது வாய்ப்புடைய அமைதியாக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் தமிழரா? தமிழர்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று போராடிய பெரியார் தமிழரா? பெரியார் கொள்கையை நாடு முழுவதும் பேசுகிற நாங்கள் தமிழரா? இடஒதுக்கீடே கூடாது, பிற்படுத்தப்பட்டவனும் பட்டியல் சாதியை படிக்க கூடாது என்று சொல்கிற பாஜக சண்பரிவார் அமைப்பை சார்ந்த தமிழனா? நீ சொல்லு. இதுவரைக்கும் 47 கடைசி போராட்டம் என்பது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே போய் தீர்ப்பு வாங்கிட்டு வருது, ஸ்டாலின் வாங்கிட்டு வரார். அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கான், எம்பிசி இருக்கான், எஸ்சி இருக்கு, எஸ்டியும் இருக்கு. இவர்களெல்லாம் படிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு போவது திராவிட மாடல் அரசு. இவர்கள் தமிழர்களா? சூத்திரனுக்கு எதை வேண்டும் என்றாலும் கல்வியை கொடுக்காதே என்கிற அரசியலை முன்வைக்கிற பாஜக சண்பரிவார் கும்பலுக்கு ஆதரவாக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் தமிழா பதில் சொல்லு. 40 எம்பிக்கள் இருக்கிறீங்களா? பதில் சொல்லுங்க.
பாஜக எவனெல்லாம் குடி குடிச்சுக்கிறான வாங்க. நீ கொஞ்ச பேர் சொல்றான் முருகன் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர். யாராவது ஒருத்தர் நமக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்திருக்காங்களா? முருகனுக்கு கொடுத்திருக்காங்களே, நாம் அருந்ததிக்கு அடிப்படையில் ஆதரிக்க வேண்டுமே. நீங்களே முருகனை வேண்டாம். சந்தோஷமா முருகன் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் திருநெல்வேலியில சீவி என்கிற 7ஆம் வகுப்பு படிக்கிற பையன் தூக்கில போட்டு தொங்க விட்டான். கேட்டா தற்கொலைன்னு சொன்னா அதே முருகன் திருநெல்வேலிக்கு வந்தாரு. சீவன் ஒரு தம்பியை பத்தி பேசினாரா? நவீன் கழுத்தருக்கு விட்டு நடுவுல முந்தா நாள் கிடந்தா பார்த்தாரா? முருகன் கையை கட்டிட்டு மரத்துல தொங்கினாரு கேட்டாரா? சேலத்துல யாரோ ஒரு ரவுடி கஞ்சா போட்டுட்டு வரும்போது ஏண்டா இப்படி செய்யறதுக்காக ஒட்டுமொத்த ஊரை அடிச்சு நொறுக்கினானே அப்ப கேட்டாரா? குறைந்தபட்சம் அங்கு மக்களுக்கு ஆறுதலாவது தெரிவித்திருப்பாரா? மற்ற மதங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவத்துல சட்டப்பூர்வமா தீண்டாமையை கொண்டு வரல, இஸ்லாத்துல சட்டப்பூர்வமா தீண்டாமை கொண்டு வரல. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கு. அதுல முற்போக்கும் இருக்கு, பிற்போக்கும் இருக்கு. நாம் மதத்தை கடந்தவர்கள், மதத்தை மறுக்கிறவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் மறுப்பாளர் மட்டுமல்ல கடவுள் மறுப்பை பிரச்சாரம் செய்கிறவர்கள் நம்ம. ஆனா ஏன் இதை மட்டும் குறிச்சு பேசணும்னு சொன்னா இதுதான் சட்டப்பூர்வமாக மாற்றி வச்சிருக்கான். சட்டத்திற்கும் பழக்கத்திற்கும் வேறு வேறு வித்தியாசம் இருக்கு. பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம், கடைபிடித்தால் சட்டப்பூர்வமாக தண்டனை செய்யலாம். சட்டமாக இருக்கிற ஒன்றை கட்டாயம் கடைபிடித்தே ஆக வேண்டும். சொல்லுவார், இந்த நாட்டில் 2 சட்டங்கள் இருக்கு. ஒன்று அரசியலமைப்பு சட்டம், இன்னொன்று மரபு சார்ந்த சட்டங்கள். மரபு சார்ந்த சட்டங்கள் தான் அரசியலமைப்பு சட்டத்தை விட வலிமையானது என்று சொல்லுவார். அது என்னடா மரபு சார்ந்த சட்டம்? படிக்க கூடாது என்பது மரபு சார்ந்த சட்டம், தெருவுக்கு நுழைய கூடாது என்பது மரபு சார்ந்த சட்டம், பிற்படுத்தப்பட்டோர் முற்படுத்தப்பட்டோர் இருக்கிறவர்கள் அந்த தெருவிலை நான் நடக்க கூடாது என்பது மரபு சார்ந்த சட்டம், கோயில் கருவறைக்குள் போகக்கூடாது என்பது மரபு சார்ந்த சட்டம், பள்ளிக்கு நடுவே நான் செல்லக்கூடாது என்பது மரபு சார்ந்த சட்டம். இவையெல்லாம் மரபு சார்ந்த சட்டம். அரசியலமைப்பு சட்டத்தை விட இதுதான் ரொம்ப வலிமையானது. நான் எவ்வளவோ அடிச்சு நொறுக்கி பார்த்தேன், முடியல. இனிமேல் வீணான வேலையை நான் செய்ய தயாராக இல்லை. பிறக்கும் போது நான் இந்துவாக பிறந்து விட்டேன், சாகும் போது நான் இந்துவாக சாக மாட்டேன் வகுத்துக்கு போன அவ்வளவு பிரச்சனை. அத்தனைக்கும் காரணம் பார்ப்பனர் என்பதை தவிர இந்திய வரலாற்றில் 1717 முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் ஒண்டியரனாருடைய வரலாறு மறைக்கப்பட்டது எதனால் சொல்லுங்க? நம்முடைய பொதுச் செயலாளர் நிதி செயலாளர் சூகா சங்கர், விடுதலை போன்ற தோழர்கள் எல்லாம் தென் மாவட்டங்களில் ஒண்டியரனாரை பற்றி பேச மறுத்திருந்தால், பேசாமல் போயிருந்தால் இப்படி ஒரு விழாவே தென் மாவட்டத்தில் நடந்திருக்கார். ஏன் மறைக்கப்பட்டால்? பாரதியை பேசினார்கள், வாஞ்சிநாதனை பேசினார்கள், குருஜி கோல்வாக்கரை பற்றி பேசுகிறார்கள், எட்டியாரை பற்றி பேசுகிறார்கள். ஏன் ஒண்டியரனை பற்றி கடந்த காலங்களில் பேசவில்லை என்றால், ஒண்டியரன் சாதியிலே அருந்ததி சமூகத்தை சார்ந்தவன், தொட்டால் பிரித்து பார்த்தால் பிரித்து இருக்கிற சமூகத்தை சார்ந்தவன். இந்த வீதியிலே நாயும் நரியும் போகலாம், 6 அறிவு படித்த பள்ளனும் பறையும் போகக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டை வைத்திருக்கிற ஒரு சமூகம். எதிர்த்து போராடியவர்கள் தான் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர். ஒண்டியரனால் மறைக்கப்பட்டதற்கான காரணமே அவர் நம்முடைய அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர் என்பதை வரலாறு மறைக்கிறது. எனவேதான் வரலாறு உருவையை கூட நேர்மையை எழுதுன்னு சொல்லிதான் வெள்ளைக்காரனுடைய வரலாறை நாம் மேற்கொண்டு காட்டுவோம். இங்க இருக்கிற உருவையை நம்ப முடியாது. அவனாவது ஒரு சார்பு நிலையிலிருந்து வரலாறை தீர்க்கிறான். எனவே அனைத்துக்கும் காரணமாக இங்கே பார்ப்பனையும் இருக்கிறது. பார்ப்பனையும் தான் இன்றைக்கு வரைக்கும் சாதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாதுகாக்கிற சாதியை ஒழிப்பதற்காக தான் திராவிட தமிழ் கட்சி தமிழ்நாடு முழுவதும் கலந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களை மனதார வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த சாதி ஒழிப்புக்காக மனித சமூகத்தை ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிற தென்காசி தெற்கு மாவட்டத்தில் இருக்கிற அஜ்மீர், சலாம் ஹுசேன், மோகன் ஆகிய தோழர்களை வரவேற்று திராவிட தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு எண்ணத்தை, கருத்தை மக்கள் மத்தியிலே சேர்க்க வேண்டும், அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். மக்களுக்குள் மனித ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகிற, சாதியை அங்கீகரிக்கிற, மதத்தை மறுப்பது, ஏற்றத்தாழ்வுகளை அடியோடு ஒழிப்பது என்கிற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கத்தில் நீங்களும் இன்றைக்கு இணைந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒரு நல்ல எண்ணத்தோடு, நல்ல பண்புகளுக்காக
நல்ல நடவடிக்கைகளுக்காக நீங்கள் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறீர்கள். நிச்சயம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகளில் தொடர்ந்து குரல் கொடுக்கிற இயக்கமாக நம்முடைய இயக்கம் இருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் முன்னணி சக்தியாக செய்வோம் என்று கூறி அமைச்சர் மதிவேந்தன் அவர்களிடத்தில் நான் கோரிக்கை வைத்தேன். பேசுகிற போது நாகர்கோவில் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் முடியாமல் இருக்குங்க, நாம் இங்க பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப பேசும்போது ஏற்கனவே 2 கடிதம் நான் நாகர்கோவிலுக்கு அனுப்பிச்சிட்டேன், இது வரைக்கும் ரிப்ளை இல்லை, நீங்க வந்து தனியா பாருங்க, நேர்ல பாருங்க என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். நாகர்கோவிலிருந்து யாராவது இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா குறைந்தது இந்த வாரத்திற்குள் யாராவது அந்த ஊரின் சார்பாக போய் மதிவேந்தன் அவர்களை பாருங்க. அரசு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க, 3 ஆண்டுகளுக்குள் பிரச்சனை இல்லாத இடத்தில் குடியிருந்தால் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இதுல பிரச்சனை என்பது ஒண்ணு இல்லை, அரசு மட்டும்தான். நகராட்சி நிர்வாகம் அந்த இடத்தை கைக்கு வைத்திருக்கிறது, தனிநபர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, வழக்கு இல்லை. எனவே